السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் பேரொருளால் அல்லாஹுவின் சத்திய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தில் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் மாபோலை கிளையை சேர்ந்த சகோதரர்கள் மூலமாக இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்தில் கடவுள் கொள்கை என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தளவில் 14 நூற்றாண்டுகளாக வாழையடி வாழையாக இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே விஞ்ஞானத்திலே உச்சகட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கும் மிகவும் முக்கியமாக கண்டிப்பாக விளக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கையை எந்த அளவிற்கு ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய நம்பிக்கைகளில் அதை உள்வாங்கி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தோமேயானால், இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கைக்கும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையானவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஓரிரை கொள்கைக்கும் பல வேறுபாடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் ஒருவன் என்பதை முஸ்லிம் சமுதாயம் சரியான முறையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு நிகராக யாரும் கிடையாதுதான், அவனுக்கு தான் சகல வல்லமையும் இருக்கிறது என்பதை முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதை அவர்கள் தன்னுடைய நாவினால் மொழிந்து உள்ளத்தினால் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அதற்கு சரியான செயல் வடிவம் கொடுக்காதவர்களாக வாழக்கூடிய ஒரு நிலையை நாம் சமுதாயத்திலே பார்க்கிறோம். முஸ்லிம் அல்லாதவர்களை பொறுத்தளவில் இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை என்னதான், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஓரிரை கொள்கை என்னது என்பதை புரியாத காரணத்தினால் பத்திரிகைகளிலும் எழுத்து துறைகளில் நூட்கள் இன்னும் பல அம்சங்களிலும் இணையதளத்தை எடுத்துக்கொண்டால் பலவிதமான வெப்சைட்கள் மூலமாகவும் இஸ்லாமிய இந்த கடவுள் கொள்கையை கொச்சைப்படுத்தக்கூடிய, விமர்சிக்கக்கூடிய, இஸ்லாம் மீது குற்றம் சுமத்தக்கூடிய ஒரு அவல நிலையையும் நாங்கள் பார்க்கிறோம். அவை இரண்டு தரப்பிற்கும் சரியான கடவுள் கொள்கை என்ன என்பதை விளக்க வேண்டியது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடியவர்களுடைய மிக முக்கியமான கடமையாக இருப்பதை நாங்கள் இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம். இஸ்லாம் தன்னுடைய கடவுள் கொள்கை என்று என்னதான் சொல்கிறது என்பதை நடுநிலையோடு, சிந்தனையோடு, மனசாட்சியுடன் யாராவது ஒருவர் ஆய்வு செய்தார்களே ஆனால், அவர் பிறப்பில் பாரம்பரியத்தில் முஸ்லிமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு முஸ்லிம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, சற்று சிந்தித்து பார்ப்பார்களே ஆனால் உண்மையில் இது சொல்லக்கூடிய கொள்கை உலகத்திலே எந்த ஒரு மதமும், எந்த ஒரு மார்க்கமும், எந்த ஒரு சித்தாந்தமும் சொல்லாத அற்புதமான ஒரு கடவுள் கொள்கையை இஸ்லாம் சொல்கிறது.
இஸ்லாம் என்ன சொல்கிறது? கடவுள் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அந்த கடவுளுக்கென்று சில தன்மைகளை இஸ்லாம் சொல்கிறது. கடவுளானவன் அவன் ஒருவனாகத்தான் இருப்பான். குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே சொல்லுங்க, அல்லாஹ் அவன் ஒருவன் தான். இந்த ஹுவல்லாஹு அஹத் என்ற அந்த இறை வசனத்தை நீங்கள் சரியாக விளங்குவீர்களே, ஆனால் அது எப்படி நாங்க மொழிபெயர்க்கணும் என்று சொன்னா, அல்லாஹ் என்று வந்தாலே ஒன்றுதான், மறு பேச்சுக்கு இடமில்லை, அப்படிதான் மொழிபெயர்க்கணும். அல்லாஹ் ஒருவன் என்று கூறுவீராக, மக்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றோம். அந்த இலக்கணம் எப்படி வருது தெரியுமா? அல்லாஹ் என்பது அல்லாஹ்வை குறித்து பேச்சு எடுப்பீங்கடா ஒண்ணுதான், அதுக்கு பிறகு மற்ற எல்லாத்தையும் பேசணும். ஒண்ணுதான், அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் என்று வந்தாலே, கடவுள் என்று வந்தாலே, இறைவன் தேவன் என்று வந்தாலே, கர்த்தர் என்று வந்தாலே ஒண்ணுதான். அதுக்காக தான் மற்ற எல்லாமே. ஒன்று என்பதை மனதில், இஸ்லாத்தில் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு அதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுமாறு சொல்கிறது. ஒருவன் தான். ஏன் இத விசேடமாக குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? இந்த விஷயத்தில் பல பேர் தடம் புரளக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவன் தான் என்று அல்லாஹ் தஆலா சிறு பிள்ளைகளை அழைத்து சொல்வதை போல் அல்லாஹ் மக்களை அழைத்து ஏன் சொல்றான் தெரியுமா? கடவுளுடைய விஷயத்தை நீங்கள் பேசுகின்ற நேரத்தில் ஒருவன் என்பதை முதலில் சொல்லிக் கொடுங்க அல்லாஹ் ஏன் சொல்றான் தெரியுமா? இந்த கடவுளுடைய விஷயத்திலே தான் பெரும்பாலான மக்கள் அறியாமையிலும் மூட நம்பிக்கையிலும் மூழ்கி இருப்பதை அல்லாஹ் தஆலா பார்த்து ஃபர்ஸ்ட்க்கு ஒன்றென்று வந்துரு, அதுக்கு பிறகு மற்ற அம்சங்களை பேசிக்கொள்வோம். ஒன்றென்று அல்லாஹ் சொல்றான். ஏன் சொல்றான்? இந்த முஸ்லிம் அல்லாத சமுதாயத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள், அவர்களும் கடவுளை நம்புவார்கள். கடவுளை நம்பாத சித்தாந்தங்களும் இருக்கிறது. அவங்க வேறு விதமான வேறொரு வடிவத்தில் கடவுளை நம்புவாங்க. நம்ம சொல்லுவோம். அத இந்து மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் பிரம்மன் என்ற ஒருவரை வைத்திருக்கிறார்கள். பிரம்மா யாரு? அவர்தான் அகில உலகத்தையும் படைத்தவர். இந்த முழு அண்ட சலாசாலத்தையும், ஆண்கள் பெண்கள் மனிதர்கள் உயிரினங்கள் தாவரங்கள் மலை வானம் பூமி இது எல்லாத்தையுமே படைச்சது யாருன்னா பிரம்மா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இறைவனை அவர்கள் குறிப்பிடுவார்கள். படைக்கிறது தான் அவருடைய வேலை. படைச்சிட்டார் என்று சொன்னா அவருடைய காரியம் முடிந்துவிடும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அப்ப இந்த படைச்சதெல்லாம் யாரு பராமரிக்கிறது? யாரு பார்க்கிறது? யார் இந்த படைச்ச பொருட்களுக்கு போசாக்கு யாரு வழங்குறது? அவர்களை கண்காணிக்கிறது யாரு? பாதுகாக்கிறது யாரு? அவர்களுக்கு உணவளிப்பது யாரு? இப்படி என்று வர்ற நேரத்தில் அந்த வேலையை பார்க்கிறதுக்கு நாங்க யாரை வச்சிருக்கிறோம்? விஷ்ணுவை வச்சிருக்கிறோம். விஷ்ணு என்று ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் தான் அந்த வேலை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. படைக்கிறது பிரம்மா, காக்கிறது யாரு? விஷ்ணு என்று சொல்வார்கள். சரி, அப்ப யார் எல்லாத்தையும் போட்டு அழிக்கிறது? நிறைய அழிவுகள் வருது, நிறைய பேர் மரணிக்கிறாங்களே, உயிரினங்கள் மரணிக்குது, மரம் செடி கொடிகள் அது செத்து போகுது. இதை யாரு பண்றது? உலகம் அழிவதா சொல்லப்படுது. இதை யாரு பண்றதுன்னு கேட்டா அது சிவபெருமாண்ட வேலை. அவர் இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் அந்த வேலையை பாரம் எடுத்திருக்கிறாரு என்பது அதிகமான இந்துக்கள் யாரு நம்புறாங்கன்னா, அந்த இந்து மதத்தை போதிக்கக்கூடியவர்கள் உட்பட இந்து மதத்தை பின்பற்றி வாழக்கூடிய பலவிதமான சகோதர சகோதரிகள் இப்படித்தான் நம்புகிறார்கள். இதுதான் அவர்களுடைய வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்கணுமா இல்லையா? வேத நூட்கள் இருக்கிறது, பகவத்கீதை இருக்கிறது, ரிக்வேதம் இருக்கிறது, அதர்வ வேதம் இருக்கிறது, யஜூர் வேதம் இருக்கிறது. இந்த வேதங்களில் முஸ்லிம்களுக்கு குர்ஆன் வழங்கப்பட்டது போல
அவர்களுக்கு சில வேத நூல்களை வைத்திருக்கிறார்கள். அதிலே இந்த கடவுள் சம்பந்தமாக ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கணுமா இல்லையா, அது என்ன என்பதை இதுவரைக்கும் எந்த ஒரு இந்து சகோதர சகோதரியும் பார்த்திருக்க மாட்டார்கள், ஆய்வு செய்திருக்க மாட்டார்கள். ஏன்னா அதுதான் அவர்களுடைய நிலை, அவ்வாறுதான் வைத்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரம்தான் வேத நூல்களை படிக்க வேண்டும். பிராமணர்கள், உயர்ந்த ஜாதிக்காரர்கள், அவர்கள்தான் கடவுளுக்காக பூஜை நடத்த வேண்டும், அவர்கள்தான் வேத நூல்களை பார்க்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் பாத்திரவே கூடாது, அது பிராமணர்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் பாத்திரக்கூடாது என்று ஒரு வேலையை அமைத்துக் கொண்டு வேத நூல்களை ஆய்வு செய்வதற்குரிய அனைத்து வாசல்களையும் அடைத்து இருப்பதன் காரணமாக இவ்வளவு அறிவுஜீவிகள், புத்திஜீவிகள், விஞ்ஞானிகள், வைத்திய மருத்துவர்கள் நாங்கள் இந்து மதத்திலே இந்து சகோதரர்கள் மத்தியிலே பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு இந்து வேதங்களில் கடவுள் கொள்கை சம்பந்தமாக பல சத்தியங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு உண்மையில் அவர்களுடைய வேதங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை அவர்களுக்கு விளக்காமல் அல்லது அவர்களாகவே விளங்குவதற்குரிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கொடுக்காமல் அந்த சத்தியத்தை மறைத்து வைத்திருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய இந்து மக்களே, நீங்கள் என்ன யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கடவுளுடைய கொள்கையை பொறுத்தளவில் நாங்கள் அதை சரியான முறையில் ஏற்றுக்கொண்டிருந்தால்தான் மறு உலகத்திலே நமக்கு சரியான முறையில் வெற்றியடையக்கூடியவர்களாக மாற முடியும். இந்து வேதம் கடவுள் சம்பந்தமாக என்ன சொல்கிறது? இந்து மக்கள் பகவத்கீதாவை அவர்களுடைய ஒரு வேத நூலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதிலே 7வது வரியில் 20வது வசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது? யாரெல்லாம் பொருட்களுக்கு கடவுள் தன்மையை கொடுக்கிறார்களோ, அவற்றுக்கு யாரெல்லாம் அடிமைகளாகி இருக்கிறார்களோ, அந்த போலியான கடவுள்களை யாரு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அவர்களுடைய மனசாலேயே சில கற்பனைகளை உண்டு பண்ணி அதுக்கு கடவுள் தன்மையை வழங்குகிறார்களோ அவர்கள் அறிவிலிகள், மடையர்கள் என்று இந்து வேத நூல் சொல்கிறது. அப்ப என்ன நாங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும்? வேத புத்தகத்திலே கடவுள் சம்பந்தமாக பேசப்படுகின்ற நேரத்திலே இயற்கையான பொருட்கள், கற்சிலைகள், இன்னும் பல பொருட்களை நாங்கள் அவற்றுக்கு கடவுள் தன்மையை கொடுத்து அவற்றை நாங்கள் வணங்குவோமே, ஆனால் இந்து மத வேத நூல் சொல்கின்ற அடிப்படையிலே அது மாபெரும் தவறு, அது அறியாமை. இது இந்து வேதங்கள் சொல்கிறது. இதை இந்து மக்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவு தெளிவான வாசகங்களில் இந்து மத வேதத்திலே ஓரிரை கொள்கையை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது தெரியுமா? உபனிஷத்கள் இருக்கிறது. இந்த உபனிஷத்களில் அந்த ஏகத்துவத்தை தெள்ளத் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏகம் எவிதித்யம், கடவுள் என்பவன் அவன் ஒருவன் தான், அவனுக்கு ரெண்டு கிடையாது. ரெண்டு என்ற பேச்சுக்கு இடமில்லைன்னு சொன்னமா இல்லையா? குல் ஹுவல்லாஹு அஹத், அதையே தெளிவான வார்த்தைகளில் கடவுள் என்ன ஒண்ணுதான், ரெண்டாவது பேச்சுக்கு இடமே இல்லை. கடவுள் என்ற விஷயத்தில் ரெண்டு என்றதை எடுக்காதீங்க, ரெண்டு கிடையாது, தெளிவா இருக்குது. நான் தஸ்ய பிரதிமா அஸ்தி, இது இந்த உபனிஷத்களில்
ஸ்வசத்வதாரா என்று சொல்லக்கூடிய ஒரு உபனிஷத்து இருக்கிறது. அதிலே 4வது கண்டத்திலே 19வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, நா தஸ்ய பிரதிமா அஸ்தி, அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. கடவுளை பற்றி சொல்ற நேரத்தில் ஒரு கடவுளை பற்றி சொல்லி அவனை 2வது பேச்சுக்கு நீங்க இழுக்காதீங்கன்னு சொல்லி அந்த கடவுளுக்கு நிகராக யாருமே கிடையாது. இஸ்லாம் சொல்லுது வலைய குல்லவு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. அதான் அங்க சொல்லப்படுது. அப்ப ஏன் எப்படி இந்த பல கடவுள் கொள்கைகள் இந்து மதத்திலே நுழைந்து அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு வழிபட்டு எப்படி கடவுள் கொள்கையில் தடம் புரளுகிறார்கள்? வேதத்தை படிக்கல, வேதத்தில் உள்ள விஷயங்களை ஆய்வு செய்யவில்லை, வேதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று மக்கள் வாசித்து விளங்குவதற்குரிய அந்த வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதுதானே காரணம். இதை மக்களுக்கு விளங்குவதற்கு வாசிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கியிருந்தால் அவர்கள் விளங்கி இருக்க மாட்டார்களா? தெளிவான வார்த்தைகள் தானே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் துஷ்யரூபா, இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்படுது? கடவுள் என்பவனுக்கு துஷ்யரூபா கிடையாது. என்ன துஷ்யரூபா? கண்ணால் பார்க்கக்கூடிய, கண்ணுக்கு விளங்கக்கூடிய ஒரு உருவம் கிடையாது. இதானே நாங்க சொல்றோம். கடவுளுக்கு கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த வெற்று கண்களால் பார்க்கக்கூடிய அல்லது உங்களுடைய ஞான கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு உருவத்தை இறைவனுக்கு இஸ்லாமும் வழங்கவில்லை. இஸ்லாம் எப்படி சொல்லி இருக்குது? கடவுளுக்கு உருவம் இருக்குது, கடவுள் ஒருத்தர் அவனுக்கேற்ற ஒரு தோற்றத்தில் வடிவத்தில் அழகான ஒரு வடிவத்தில் கடவுள் இருக்கிறான். ஆனா அவனை பார்ப்பதற்கு இந்த உலகத்தில் முடியாது, மறு உலகத்தில் தான் முடியும். கடவுளுக்கே உருவமே இல்லைன்னு சொன்னா இந்து வேதம் எப்படி சொல்லிருக்கும்? உருவத்தை பத்தி பேசாதீங்க, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லிருக்கும். எப்படி சொல்லப்படுது? நான் துஷ்யரூபா, கண்களால் பார்க்கக்கூடிய உருவம் கடவுளுக்கு கிடையாது. அப்ப எப்படி செலவஞ்சி, எப்படி சிலைகளை நாங்கள் வடிவமைத்துக் கொண்டு கடவுளுக்கு நிகராக கொண்டு வந்து அவற்றுக்கு ஆற்றல் இருப்பதாக நம்பி அவற்றை வணங்கி நாங்கள் எப்படி எங்களுடைய பூஜைகளை, நேர்ச்சைகளை, தேவைகளை, கோரிக்கைகளை எப்படி அந்த சிலைகளுக்கு கொடுப்பது? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இஸ்லாம் சொல்லுது என்னது? கடவுள் ஒருத்தன், அவனுக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த உலகத்திலே உருவம் கிடையாது, மறு உலகத்திலே அவனை பார்க்க முடியும். அந்த கடவுளுக்கு நிகராக யாருமே இல்லைன்னு தானே சொல்லுது. அதே கொள்கை இந்து மத நூட்களில் நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று கிறிஸ்தவ மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தெளிவாகத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பைபிளில் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு என்ற ஒரு சுவிசேஷம் இருக்கிறது. அந்த சுவிசேஷத்திலே 19வது அதிகாரத்திலே 16 மற்றும் 17வது வசனங்களில் தெளிவாக கடவுள் கொள்கை சொல்லப்படுகிறது. இயேசுநாதரிடம் வந்து ஒரு மனிதர், யூதர் வந்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நல்ல போதகரே, ஆண்டவரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன வழி இருக்கிறது என்று கேட்கிறாரு. இயேசுநாதர் என்ன சொல்லணும்? இன்று கிறிஸ்தவர்கள் நம்பக்கூடிய கடவுள் கொள்கைதான் இயேசுநாதருடைய கடவுள் கொள்கையாக இருந்தால் அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? என்ன வழிபடுங்க, என்ன கும்பிடுங்க, என்கிட்ட உங்களோட நேர்ச்சைகளை வைங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்றேன், அப்படித்தானே சொல்லியிருக்கணும். நித்திய ஜீவனுக்குரிய வழியை காட்டுவதற்காகத்தானே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசுநாதர் வந்தாரு. வந்த இயேசுநாதர் அவர் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அது சம்பந்தமாக நேரடியாக கேள்வி கேட்கப்படுகிறது. அவரை வழிபடுவதுதான் அவருடைய கொள்கையாக இருந்திருந்தால், இயேசுநாதர் போதித்த போதனையாக இருந்திருந்தால் எப்படி வந்திருக்க வேண்டும்? என்ன வழிபடுங்க, நித்திய ஜீவனை அடைந்து கொள்வீர்கள்
அப்படி அல்லவா சொல்லியிருக்க வேண்டும். எப்படி வருது தெரியுமா? அவர் சொல்றாரு, ஷமா இஸ்ராயீலு அதோனை இலாஹீனு அதோனை இலா ஏகத். இஸ்ரவேலர்களே கேளுங்கள், எங்கள் கடவுள் கர்த்தராவார், அவர் ஒரே ஒரு கடவுளாவார், ஒருவர்தான். கடவுள் விஷயத்திலே நீங்க எதை கொள்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா? ஒரு கடவுளாக கர்த்தர் இருக்கிறாரு. அந்த கடவுள் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவனுக்கு வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் அதுதான் உண்மையான கடவுள் கொள்கை, அதுதான் நித்திய ஜீவனுக்குரிய வழி. கடவுளை கர்த்தரை ஒரே ஒரு கடவுளாக ஏற்றுக்கொள்வதும் அவரால் அனுப்பப்பட்ட சத்திய போதகரான இயேசுநாதராகிய என்னை பின்பற்றுவதும் தான் நித்திய ஜீவன் என்று தெல்ல தெளிவாக பைபிளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நேரத்திலே எப்படி கிறிஸ்தவர்கள் இயேசுநாதரை வழிபடுவார்கள்? அவர் கர்த்தராவார், அதோனை இலா ஏகத், அவர் ஒரே ஒரு கடவுளாவார். ஏகத் என்றே சொல்லப்படுது. அகதல் நாங்கள் சொல்றோமா இல்லையா? இதை தான் இயேசுநாதர் போதித்தாரு. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்ப்பீர்களானால் கர்த்தரால் அருளப்பட்ட வேத வரிகள் என்று கிறிஸ்தவ மக்களால் நம்பப்படக்கூடிய பைபிளிலே சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? நான் கடவுள், நான் தான் கர்த்தர், எனக்கு இடையில எந்த ஒருவரை நீங்கள் கடவுளாக ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். எசாயா என்ற புத்தகத்தில், பழைய ஏற்பாட்டில் எசாயா என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. அதிலே 43வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நான் தான் கர்த்தர், எனக்கு நிகராக யாருமே கிடையாது, எனக்கு இடையில் எந்த கடவுளையும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். எசாயாவில் 45வது அதிகாரத்தில் 5வது வசனம், நான் தான் கடவுள், எனக்கு என்னை தவிர வேறு கடவுள் கிடையாது, நான் தான் கடவுள், எனக்கு நிகராக யாருமே கிடையாது. எசாயா என்று சொல்லக்கூடிய நூலில் 46வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே தெளிவாக குறிப்பிடப்படுகிறது. இப்படி இருக்க எப்படி நாங்கள் ஒரு கடவுளாகிய அந்த கர்த்தரை விட்டுவிட்டு இயேசுநாதரை நாங்கள் எவ்வாறு கடவுளாக எடுத்துக்கொள்வோம்? எடுத்துக்கொண்டால் அது பைபிளுடைய போதனைக்கு உட்பட்டதாகுமா அல்லது முரண்பாடாகுமா? இயேசுநாதரே சொல்றாரு, எல்லா யூதர்களும் இயேசுநாதரை கொல்வதற்காக சதித்திட்டம் தீட்டி அவரை பிடிப்பதற்காக வருகின்ற நேரத்திலே இயேசுநாதரே சொல்றாரு, இது புதிய ஏற்பாட்டில் யோவான் என்று சொல்லக்கூடிய அந்த சுவிசேஷத்திலே 8வது அதிகாரத்திலே 40வது வசனத்திலே குறிப்பிடப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? அவர் கேட்கிறாரு, யூதர்களே, கர்த்தரிடமிருந்து சத்தியத்தை செவியேற்று அது மக்களாகிய உங்களுக்கு போதிக்க வந்த மனிதராகிய என்னை கொள்வதற்கா நீங்கள் அலைகிறீர்கள் என்று இயேசுநாதர் கேட்கிறாரு. இதுதான் இஸ்லாம். ஒரே வரியில இஸ்லாத்தை சொல்றாரு. கர்த்தரிடமிருந்து, அதாவது அல்லாஹ்விடமிருந்து உண்மையை செவியேற்று, அதாவது இறை செய்திகள் வஹீயை செவியேற்று அதை மக்களுக்கு போதிக்க வந்தவர் யாரு? நபி. நபியாகிய மனிதராகிய என்னை கொள்வதற்கு, நான் ஒரு மனுஷன், என்ன கொள்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? இது நானா இட்டு கட்டி சொன்னேனா? கடவுளிடமிருந்து கேட்டு சொல்றேன். அந்த கடவுளை யூதர்களாகிய நீங்களும் ஒப்புக்கொண்டுள்ளீர்கள். அதை சொல்வதற்காக வந்த ஒரு மனுஷனை போட்டு கொள்வதற்கு அலைறீங்களே, இது நியாயமா? இது தர்மமா? இதான கேட்கிறாரு. வேறு என்ன சான்றுகள் தேவை? என்ன விஷயம் என்று சொன்னா, வேத நூல் தெளிவாக சொல்கிறது, சில கலப்படங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்று சொன்னா, கிறிஸ்தவ மதத்திலே அந்த கடவுள் கொள்கையை, தூய்மையான கடவுள் கொள்கையை மாசுபடுத்துவதற்காக வேறு வேறு கருத்துகள், சித்தாந்தங்கள் நுழைவிக்கப்பட்டது. போல் என்று சொல்லக்கூடிய அந்த பவுல் என்று சொல்லக்கூடிய சவுல் என்பவரால் கிறிஸ்தவத்திற்குள்ளே நுழைந்து பல வித்தியாசமான கருத்துக்களை கிறிஸ்தவமாக சொல்லப்படுகிறது. இயேசுநாதர் எதை போதித்தாரோ
அதற்கு நேர்மாற்றமாக ஒரு கொள்கையை அவர் புகுத்திருக்கிறாரு. இதற்கு ஆதாரங்கள் எக்கச்சக்கமா இருக்குது. நம்ம தலைப்பு இல்லாததுனால சுட்டி காட்டிட்டு போறோம். அந்த பவுல் கூட ஒரு இடத்துல அவரே அறியாம சொல்றாரு கடவுள் யாருன்னு. கண்களால் பார்க்கப்படாத வல்லமை மிக்க கடவுளுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டும் ஆமென். ஒரு இடத்துல சொல்றாரு, கண்களால் காணப்படாத சகல வல்லமையும் உள்ள அந்த கர்த்தருக்கு எல்லா புகழும், அவரை நாங்க போற்றுவோம் என்று ஆமென் என்றார் அவர். அப்படியே எல்லாத்துக்கும் ஆகட்டும். அப்ப என்னது? கண்களால் காணப்படாத ஒருவரை தானே கடவுள் என்று கிறிஸ்தவ மதம், கிறிஸ்தவமாக பவுலினால் உருவாக்கப்பட்ட மாற்றப்பட்ட அந்த கிறிஸ்தவத்திலும் சொல்லப்படுகிறது. பார்க்கப்படாதவர் என்றா இயேசுவை தான் பார்த்துட்டீங்களே, அவருக்கு தான் அவருடைய வடிவத்தை நீங்களா கற்பனை செஞ்சு சில வச்சிருக்கிறீங்களே, அப்ப இவர் பார்க்கப்பட்டுட்டாரு. பார்க்கப்பட்ட ஒருவர் எவ்வாறு கடவுளாக இருக்க முடியும்? புத்த மதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது கடவுளை பத்தி பேசவே பேசாது. கடவுள் இல்லை என்று சொல்லும். கடவுளை பத்தி மௌனம் காக்கும். மௌனம் காக்கிறதுல ரெண்டு அர்த்தம் எடுக்கலாம். ஒன்று இல்லை என்று சொல்றதாகவும் எடுக்கலாம், அல்லது இருக்குது அதை பத்தி பேசலன்னு அப்படி கூட எடுக்கலாம். ஆனா புத்த மதத்தை நாங்கள் ஆய்வு செய்கின்ற நேரத்தில் வித்தியாசமான ஒரு கடவுள் கொள்கையை சொல்லுது. ஓரிரை கொள்கையை சொல்லாம அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, அதுல ஒரு பாயிண்ட் இருக்குது, அது சொல்றதுக்காக சொல்றேன். 3 விதமான கடவுள்களை அவர்கள் நம்புவார்கள். கேட்டா சொல்லுவாங்க, எங்க கிட்ட கடவுள் கொள்கை எல்லாம் கிடையாது, நாங்க அன்பே சிவம் என்றவங்க, அன்புதான் கடவுள், மைத்ரி கருணாவ அனுசாசனா கிரிம சதா புதுரஜான் வான்சே மேலோட்ட பெமினியான்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த மக்களிடமே கேட்டுருவோம். பௌத்த ஜனதாவணி බුදුරජාණන් වහන්සේ දේශනා කළ ඒ බුදුදහමේන දේව සංකල්පය පිළිබඳව ඔබ කවදා හරි ගවේෂණය කර තිබෙනවද? ඒ දේව සංකල්පය මොකක්ද කියන එක කවදා හරි ඔබ කියවා තිබෙනවද? නැත්නම් ඔබට උගන්වා දී තිබෙනවද? මොකද්ද බුදුදහම පවසන්නේ? බුදුදහම 3 ආකාරයක දේව සංකල්පයක් ගැන පවසනවා. එකක් සම්මුති දේව. සම්මුති දේව කියන්නේ සමාජයක ජීවත් වෙන රජවරුන්, සිටුවරුන්, මැති ඇමතිවරුන් මේ හැමදෙනාටම දෙවියන් කියලා කියන්න පුළුවන්. මොවුන් ඔක්කොම දෙවිවරු තමයි. ඔවුන්ට අපි ප්‍රභූවරු ඉන්නවා නම් ඔබ දන්නවා ඇති. ඒ කාලේ හිටපු රජවරුන්ව දේවත්වයේ කොට සලකලා රජවරුන් දෙවියන් කියලා හිතලා ඒ රජවරුන්ට පුද පූජා පවත්වුවා. සුමන සමන් දෙවියන් කියලා අපි විශ්වාස කරන්නේ කාවද? ඔහු රජවරයෙක්. ඔහු රජවරයෙක් හිටපු කෙනෙක්, රාජ්‍ය පාලනයක් කරපු කෙනෙක්. ඔහුට දේවත්වය ලබා දීලා ඔහුව දෙවියෙක් කොට සලකලා ඔහුට පුද පූජා පවත්වන තත්වයක් වර්තමානයේත් අපි දකිනවා. එය එක් ආකාරයක දේව සංකල්පයක්. දෙවන සංකල්පය මොකද්ද? විසුද්ධි දේව. විසුද්ධි දේව කියලා කියන්නේ බුදු, ඒ කියන්නේ බුදුරජාණන් වහන්සේ, පසේ බුදු, මහරහතන්වරු, ඒ වගේම තමන්ගේ කෙලෙස්, තමන්ගේ තියෙන ආශාව, සිතේ තියෙන ඒ කැමැත්ත, බලවත් අද ආශාව දුරු කරගත්තු, තණ්හාව දුරු කරගත්තු උත්තමයෝ, උතුමන්ලා, ඔවුන් දෙවිවරු යන සංකල්පය බුදුදහම තුල තිබෙනවා. ඒ වගේම ඕපපාතික දේව තවත් වර්ගයක දේව සංකල්පයක්. සංසාරේ පින් කරලා දිව්‍ය ලෝකේ උපත ලබන ඒ පහළවන ඒ පිරිස ඔවුන් දෙවිවරුන් බවට පත් වෙනවා. සංසාර ගමනේ ආත්මයෙන් ආත්මයේ පෙරම් පුරලා කුසල් පින්කම් රැස් කරගෙන එක් ආත්මයක් ලැබලා ඊළඟ ආත්මයේදී නිවන් දකින අවස්ථාවේදී ඉහළ ස්ථානයක් බුදුදහම දෙවියන් ගැන ප්‍රතික්ෂේප කරනවා නම් සර්ව බල දෙවියන් කෙනෙක් මේ විශ්වයේම මවා පරිපාලනය කරන, සියලුම ජනතාව පරිපෝෂණය කරන, මේ ලෝකයේ සිටින
විශ්වයේ සිටින සියලුම සත්වයන්ට සියලුම ආකාරයේ ආරක්ෂාව සලසන සර්ව බල දෙවියන් කෙනෙක් මේ විශ්වතලයේ නිර්මාණය කරපු දෙවියන් කෙනෙක් ගැන බුදුදහම ප්‍රතික්ෂේප කරනවා නම් ඇයි අපි මෙවැනි දේව සංකල්පයක් ගැන පිළිගත යුත්තේ? සර්ව බල දෙවියන් කෙනෙක් ගැන අපි විශ්වාස කිරීම අරහා ඒ දෙවියන්ව අජීවීම අරහා ඒ දෙවියන්ගේ අනපනත් ක්‍රියාත්මක කිරීම අරහා පරලොවේදී ස්වර්ගයේ නැමැති දිව්‍ය ලෝකය අප ලබා ගැනීම වෙනුවට දේව සංකල්පයක් නැහැ. මේ හැම දෙයක්ම ස්වභාවයෙන් දී වෙලා තිබෙන්නේ සියල්ලක්ම ස්වභාව ධර්මයාගේ නිර්මාණයන් කියලා ඒ මෞන් කරුව අපි ප්‍රතික්ෂේප කරනවා නම් කිසිසේත්ම වැඩක් නැති කිසිවකට උපකාරී නොවන මේ ඕපපාතික දෙවිවරුන් මේ විසුද්ධි දෙවිවරුන් මේ සම්මුති දෙවිවරුන් අපට මොකටද? තර්කානුකූලව අපි හිතනවා නම් ඕපපාතික දෙවිවරුන්ව අපි අදහන එක බුද්ධිමත්ද? නැත්නම් එකම දෙවි කෙනෙක් සකල ලෝම නිර්මාණය කරපු දෙවි කෙනෙක් සෑම නිර්මාණයක් පිටුපසම නිර්මාණ කරුවෙක් සිටිනවා නම් මේ මුළු සෞරග්‍රහ මණ්ඩලයම මේ මුළු විශ්ව තලයම යම් කිසි සැලැස්මකට අනුව පිහිටලා යම් කිසි සැලැස්මකට අනුව ක්‍රියාත්මක කරන ඒ සැලැස්මේ කිසිදු වෙනසක් නැති ඒ සර්ව බලධාරී දෙවියන් ගැන විශ්වාස කිරීම තුලින් අපට අත්වන පාඩුව මොකද්ද? දෙවිවරුන් ගැන අපිත් විශ්වාස කරනවානේ. අපට යම් කිසි ප්‍රශ්නයක් එනකොට අපිට යම් කිසි දුකක් වේදනාවක් හටගන්නකොට උඩ ඉන්න දෙවියෝ තමයි අපේ දේවල් අපිට පිටවිය යුත්තේ අපිට ආරක්ෂාව සැලසිය යුත්තේ කියලා අපි විශ්වාස කරනවා නම් ඒ විශ්වාසයට සැබෑ වටිනාකමක් දීලා ඉස්ලාම් පවසන ඒ ඒකදේව සංකල්පය අපට ඇයි පිළිගන්නට බැරි? විශ්වයේ ස්වභාවයෙන් නිර්මාණය උණයි කියන එක අද විද්‍යාවත් ප්‍රතික්ෂේප කරනවා. විද්‍යාවද කියන්නේ මහා පිපුරුම් වාදයක් තුලින් යම් කිසි පිපුරුමක් ඇති වෙලා මේ සමස්ත විශ්ව ගෝලීය සියලුම වස්තුන් ආකාශ වස්තුන් විසිරීලා ඒ පිපුරීම තුලින් මේ සියලු ග්‍රහලෝක නිර්මාණය වෙලා තියෙනවා කියලා අද විද්‍යාව කියනකොට ඒ මහා පිපුරුම් වාදයට ඒ බලය ශක්තිය ලබා දුන්නේ ඒ සර්ව බල දෙවියන් කියන එකයි இஸ்லாம் ධර්මයේ පවසන්නේ. எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் சொல்லக்கூடியது ஏனைய வேதங்கள்ல சொல்லப்படாதது கிடையாது, சொல்லி இருக்குது. மக்களுக்கு அதை கொடுக்கல என்னன்னு. இரண்டாவது, அந்த மக்கள் வேதத்தில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அறிவுபூர்வமானதாக இல்லாட்டிலும் அவர்கள் பாரம்பரியத்தில் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வருகின்ற காரணத்தினால் அதை வேதம் என்று ஏற்று அதுதான் சத்தியம் என்று ஏற்று அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு இறைவன், தேவைகளற்ற இறைவன், எவனுக்கும் பிறக்காத இறைவன், எவனையும் பெற்றெடுக்காத இறைவன், அவனுக்கு நிகராக யாருமே கிடையாதோ அந்த ஒரே ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்வதுதான் எங்களுடைய மறு உலக வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதாக அமையும். இறுதியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஓர் பகிரங்கமான அழைப்பை முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும், முஸ்லிம்களும் ஒழுங்கா கடவுள் கொள்கையை புரியல, கடவுள் ஒருவன் என்றதை நம்பி கடவுளுக்கு இருக்கிற ஆற்றல் எல்லாத்தையும் மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் சமுதாயத்தில் பார்க்கிறோம். அதை விட்டு நாங்கள் விலக வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்களும் இஸ்லாம் சொல்லக்கூடிய சத்திய ஓரிரை கொள்கையை நோக்கி வர வேண்டும். இஸ்லாம் சொல்லுது, குல்யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களுக்கு சொல்லுங்கள், முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு சொல்லுங்கள், தஆலு இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான ஒரு கொள்கையை நோக்கி, ஒரு உடன்படிக்கையை நோக்கி நீங்கள் வாருங்கள் என்று முஸ்லிம்களே அந்த முஸ்லிம் அல்லாத மக்களை அழையுங்கள். அந்த கொள்கை என்ன? அல்லாஹ் நஅபுத இல்லல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. வலா நுஸ்ரிக பிஹி ஷைஆ, அந்த கடவுளுக்கு ஒரு இறைவனுக்கு எதையும் இணையாக நாங்கள் கற்பிக்க கூடாது. வலா நத்தஹிது பஅதுனா பஅலன் அர்பாபம் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர எங்கள்ல ஒருத்தர் நான் என்ன செய்யக்கூடாது, மனிதர்களை
கடவுளாக கருதக்கூடாது. பைன் தவல்லவு, இந்த கொள்கையை விட்டு நீங்கள் விலகினீர்களே ஆனால், அதை புறக்கணிப்பீர்களே ஆனால், ஃபஷ்ஹது பி அன்னா முஸ்லிமூன், நாங்கள் ஒரே இறைவனுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே இந்த உலகத்திலே சாட்சியாளர்களாக இருந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் நமக்கு கட்டளை இட்டிருக்கக்கூடிய அந்த கட்டளையை இந்த மாபோலை பகுதியை சேர்ந்த இந்த மாபோலை பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத அனைவருக்கும் பகிரங்கமாக நாங்கள் அந்த அழைப்பை விடுத்து சத்திய இஸ்லாத்தை நோக்கி, ஒரே ஒரு கடவுளை அவன் மட்டும்தான் இருக்கிறான், அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது என்ற இந்த சத்தியத்தை நோக்கி அவர்கள் அனைவரும் வர வேண்டும் என்பதை அவர்களிடம் நாங்கள் வேண்டுகோளாக வைத்து இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.